வணக்கம். இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ. ஜாதக கட்டத்தின் கிரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாம். சரி, பொதுவாகவே ஜோதிடர்கிட்ட நிறைய பேர் இந்த ப்ரெடிக்ஷன் கேட்கும்போது மெயினா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, சார் நான் சொந்த தொழில் பண்ணலாமா இல்லை வேலைக்கு போகலாமா? எனக்கு சொந்த தொழில் பண்ணணும்னு ஆசையா இருக்கு, ஆனால் பண்ண ஏதாவது லாஸ் ஆகும் பயமா இருக்கனால ஒரு ப்ரெடிக்ஷன் கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. என்கிட்டன்னு இல்லை, எல்லாருக்கிட்டையும் நிறைய அஸ்ட்ராலஜிஸ்ட் கிட்ட கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, சொந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா, சொந்த தொழில் பண்ணலாமா? பொதுவாகவே ஒரு சொந்த தொழிலுக்கும் இல்லை ஒரு இடத்துல வேலை செய்யறதுக்கும் உள்ள மிகப்பெரிய ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வேலைக்கு போறீங்கன்னா அந்த இடத்துல உங்க மூளையை மூலாதாரமா வச்சு அதை முதலீடா போட்டு போவீங்க. ஆனா இதே நீங்க சொந்த தொழில் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல உங்களோட முதலீடு அப்படின்றது பணம் தான். உங்களோட உழைப்பு முக்கியம், இல்லைன்னு சொல்ல, உழைப்புன்றது வேலைக்கு முக்கியம், உங்களோட சொந்த தொழிலுக்கும் முக்கியம். ஆனா சொந்த தொழிலுக்கு முக்கியமா முதலீடுன்றது பணம் தான். அப்போ ஏன்னா ஒரு பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா தான் அந்த இடத்துல தொழில் வெற்றி பெற முடியும், தொழில சம்பாதிக்க முடியும் சொந்த தொழில். இதே நீங்க ஒரு இடத்துல வேலைக்கு போயினா அதெல்லாம் தேவையே கிடையாது. உங்களோட உழைப்பையும் உங்களோட மூலாதாரமா வச்சு நம்ம போறது. ஆனா இந்த இடத்துல ஒரு சொந்த தொழிலுக்கு முதலீடு நிச்சயமா பணம் தேவை. பணம் அப்படின்றது உங்க ஒருத்தரோட சக்திக்கு ஏற்படும். அது 50,000 ரூபா இருக்கலாம், 5 லட்சமா இருக்கலாம், 20 லட்சமா இருக்கலாம், ஏன் 5 கோடியா கூட இருக்கலாம், அது விஷயமே. சரி, இந்த ஜாதக ரீதியா பார்க்கும்போது அந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னா 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான். 2ஆம் இடம் தனஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். ஆனா இரண்டுமே பணத்தை தனத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானங்கள் அப்படின்னு பார்த்தா ஜாதக ரீதியா 2ஆம் இடமும் 11ஆம் இடம். அப்படின்னா இப்போ ஒரு ஜாதகர் நீங்க சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்னா 10ஆம் இடம் நன்றாக இருக்கிறதா அப்படின்றத விட, ஏன்னா 10ஆம் இடம்ன்றது ஜீவனம். அது என்னன்னா நிறைய பேர் 10ஆம் இடம்ன்றது தொழில், 6ஆம் இடம் என்பது வேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மைதான். பட் 10ஆம் இடம்ன்றது உங்களோட ஜீவனம். உங்களோட தொழில் அமைப்பு எப்படி இருக்கும், சிறப்பா இருக்குமா இருக்காதா, அந்த என்ன தொழில் பண்ற அதுல கோல் உச்சி நல்ல பேர் புகழ் அடைவீங்களா அடைய மாட்டீங்களா சொல்றதுதான் 10ஆம். உங்களோட ஜீவனத்தை கொடுப்பது 10ஆம் இடம். பட் இந்த சொந்த தொழில் செட் ஆகும்னா அந்த இடத்துல முதலீடு பண்ணணும். அப்போ முதலீடுன்றது என்ன, பணம். அப்போ பணம்ன்றது ஜாதக ரீதியா போகும்போது 2ஆம் இடம். அப்போ 2ஆம் இடம் ஒருத்தரோட ஜாதக கட்டத்துல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லா இருக்கணும், சொந்த தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஜாதகம். 2ஆம் இடம்ன்றது என்ன, லக்கணம். இந்த எண்ணி லக்கணம், நீங்க எந்த லக்கணத்துக்கு உங்க லக்கணத்துக்கு 2ஆம் இடம்ன்றது அந்த அதிபதி நல்ல வலிமையா இருக்கும். சரிங்களா? சோ அதிபதி நல்லா இருந்தா எப்படி சார் இருக்கணும், ஆட்சியாய் உச்சமா இருந்தா சிறப்பா, நீசம் பெற்று இருந்தா சிறப்பு இல்லைன்னு எடுக்கலாமா? அப்படி கிடையாது. ஒரு ஜாதக கட்டத்தில் லக்கணாதிபதி வலிமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். லக்கணாதிபதி வலிமையா என்ன சொல்லுவோம், ஆட்சி உச்சம் மட்டும் இல்லை, அந்த லக்கணத்துக்கு திரிகோண அமைப்புகள் அதுவும் வலிமையா இருந்தாலும் அந்த ஜாதகத்துக்கு வலிமை. அப்ப தனஸ்தானம் வலிமையா இருந்தா அப்ப தனஸ்தானத்துக்கு திரிகோணம் வலிமையா இருக்கும். அதாவது 2, 6, 10 இதன் தொடர்புகள் இருப்பு. இந்த 2, 6, 10 தொடர்பு இருப்பதுன்றது வருமானத்தையும் தனத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கிரக சேர்க்கையா வந்து நிற்கும் 2, 6, 10 அப்படின்றது. அப்ப எல்லோர ஜாதகம் 2, 6, 10 இருக்குமா அப்படின்னா நிச்சயமா இருக்காது. சில பேர் ஜாதக இடத்துல இருக்கும், பல பேர் ஜாதகம் இந்த 2, 6, 10 தொடர்பு இருக்காது. இல்ல சில பேருக்கு என்ன 2, 6, 10 தொடர்பு இருக்கும், அதுல இருக்க 2, 6, 8, 12 இந்த மாதிரி அவயோக கிரக சேர்க்கை இருக்கும், சுபயோக கிரக சேர்க்கை இருக்கும். சரி, அப்ப இந்த பணத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் 2ஆம் இடம். அப்ப சொந்த தொழில் பண்ணவங்க 2ஆம் இடம் நல்லா இருக்கும். அது நீசமா இருக்கா, ராகு கேதுவோட இருக்கா, சனி பாக்குறாரா, செவ்வாய் பாக்குறாரா, அல்லது குருவா, சுக்கிரனா, அதெல்லாம் இந்த இடத்துல கான்செப்டே இருக்கு. லக்கணத்துக்கு 2ஆம் அதிபதி, அந்த 2ஆம் அதிபதியும் அந்த 2ஆம் அதிபதிக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 6ஆம், லக்கணத்துக்கு பஞ்சமஸ்தானம், 2ஆம் இடத்துக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு 6ஆம் இடமாகும். 2ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் உங்க லக்கணத்துக்கு தொழில் ஸ்தானம் தான் வரும். அப்போ ஒரு ஜாதக கட்டத்தை நீங்க சம்பாதிக்கணும், சொந்தமா தொழில் பண்ணா மெயினா முக்கியமா 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும். எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, ஏன்னா நீ எந்த லக்னமா இருந்தாலும் இந்த 2, 10 அப்படின்றது அந்த ரெண்டுமே ஒரு நட்பு கிரகமா தான் வந்து நிற்கும். ஃபர்ஸ்ட் இது கோயடா 6ஆம் அதிபதி உங்க லக்கணத்துக்கு அதனோட பின்னப்பட்டோ அல்லது சமநோக்கான பார்வையோ இல்லை சேர்க்கைப்பட்டோ மீண்டும் மேலும் சிறப்பூட்டப்படும். இதுதான் பேஸ். ஏன் 2ஆம் இடத்து இந்த இடத்துல இவ்வளவு தூக்கி வச்சு பேசுறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு இடத்துல பணத்தை போட போறீங்க. ஒரு பணம் போட்டா ஒரு பணம் வருமா வராதான்னு ஒரு கணக்கு இருக்கு. ஏன்னா சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க, ஒரு 5 லட்ச ரூபா போட்டு ஒரு மளிகை கடை வைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ 5 லட்ச ரூபா போட்டு வைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் கடன் வச்சு பண்ணுறீங்களோ இல்லை சொந்த காசை போட்டு பண்ணுறீங்களோ, மொத்தத்தில் 5 லட்ச ரூபா பணம் போடுறீங்க. உங்கள் பணம் போட்டால் உங்கள் பணம் ரிட்டர்ன் ஆகுமா ஆகாது, லாபகரமாக வருமா வராதா, இல்லை போட்ட பணமாவது ஃபஸ்ட்டு போட்ட முதலீடையாவது நம்ம எடுப்போமா அப்படின்னு சொல்கிறது எல்லாமே 2ஆம் இடம். 11ஆம் இடம் லாபஸ்தானம். நீங்கள் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் லாபகரமாக உங்களுக்கு இருக்குமா,
ஒன்றுக்கு மேற்பட்ட அதாவது நம்ம ஆசைக்கு மேற்பட்டது. ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம், அந்த இடத்துல 4 விஷயம் நமக்கு கிடைக்குதுன்னா அதான் லாபம். அதான் அந்த 11ஆம் இடம். ஒன்றுக்கும் இரண்டுக்கும் மேற்பட்டதை கொடுப்பது தான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானம் வலுக்கணும். அது வலுத்தாதான் 1க்கு 2, 3 பங்கு லாபம் வரும் நமக்கு. அப்போ அந்த லாபஸ்தானம் எப்படி இருக்கணும், அது ஒரு ஜாதக கட்டத்தில் பார்க்கணும். மெயினாக 2ஆம் இடம் எப்படி இருக்கணும். 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் சிறப்பு, சுக்கிரன் இருந்தால் சிறப்பு, சனி இருந்தால் சிறப்பு இல்லை, அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகம் மாறும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு தனுசு லக்னம் எடுத்தால் தனுசு லக்னத்துக்கு தனாதிபதினு சொல்லக்கூடிய 2 கூடிய அதிபதி சனி. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. அந்த சனி சுக்கரனோட பின்னப்பட்டிருந்தா அது மிகப்பெரிய அளப்பெரிய யோகம். நீ ஒரு ஜாதனை எடுத்து பாருங்க, ஒரு தனுசு லக்னக்காரர்களுக்கு சுக்கரன் சனி மேக்ஸிமம் ஒரு கோட்டீஸ்வரரா இருக்காரு, நல்ல செல்வ செழிப்போட இருக்காரு, நிச்சயமா சுக்கரனும் சனியும் ஒண்ணு கூடி இருக்கும், அல்லது சுக்கரனும் சனியும் சமநோக்கான பார்வையில் இருக்கும். அதே போல ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னு சொன்னாலே சுக்கரன் புதன் காம்பினேஷன் நிச்சயமா இருக்கும். ஒரு கோட்டீஸ்வரர் ஜாதகத்துல டெஃபினட்டா சுக்கரன் புதன் காம்பினேஷன் இல்லாம இருக்க வாய்ப்பே கிடையாது. ஏன் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்துல சிம்ம லக்னத்துக்கு சுக்கரன் புதன் ஒண்ணு கூடி தான் இருப்பாங்க. ஸோ ஒரு சிம்ம லக்னம் அப்படின்னா ஒரு தனஸ்த நல்ல ஒரு பெரிய கோட்டீஸ்வரராக இருக்குன்னா ஒரு சுக்கரன் புதன் தொடர்பு இருக்கும். ஒரு தனுசு லக்னம் அப்படி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சனி சுக்கரன் தொடர்பு இருக்கும். இந்த இடத்துல இல்லை சார், 2 அவயோக திரவம் லக்னத்துக்கு ஆப்போசிட் பிளான்ட் அப்படி எல்லாம் கிடையாது. லக்னத்துக்கு வேற. நம்ம இன்னைக்கு பேசக்கூடிய கான்செப்ட் சொந்த தொழில் பண்ணலாமா, சொந்த தொழில் பண்ணா முதலீடு நம்ம முதலீடு பண்ணா பணம்ன்றது நல்லா இருக்கணும், அந்த தனஸ்தானம் வலிமையா இருக்கணும். அப்ப அந்த தனஸ்தானம் நன்றாக இருக்க வேணும். அப்ப தனஸ்தானத்துக்கு யோக திரவம் கூடணும். அப்ப தனஸ்தானம் சனின்றது தனுசு லக்னம் 2ஆம் அதிபதி சனி மகரம். அது மகரத்துக்கு பஞ்சம ஜீவனாதிபதி முதல் தர யோகாதிபதி சுக்கரன். அது சனியும் சுக்கரனும் ஒன்று கூடி இருப்பது அது நட்பு திரவம் தான். ஸோ அப்ப டெஃபினட்டா இவ்வாறு அவரை பெற்றுதான் தனுசு லக்னக்காரருக்கு சிறப்பு. இது ஒரு பேட்டர்ன். சரி சார், எனக்கு தனுசு லக்னமாவே இருக்கேன், சனி சுக்கரனோட கூடல லக்கணத்து யோகர்னு சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் லக்கணத்து மறு யோகர்னு சொல்லக்கூடிய சந்திரனோட கூடி இருக்கு சார். அப்ப இது ஓகேவா அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஏன்னா லக்கணப்படி பார்த்தா பாக்கியாதிபதி சந்திரன், லக்கணத்து பஞ்சமாதிபதி செவ்வாய். இந்த சனியோட செவ்வாயும் சந்திரனும் ஒண்ணு கூடி இருக்காங்க, அது ஆட்சியா இருக்காங்க இல்ல உச்சமா இருக்காங்க கூட எடுத்துக்கலாம். இப்ப என் தனஸ்தானம் வலிமையா இருக்குமா? நிச்சயமா கிடையாது. இப்ப தனஸ்தானம் கேட்டு போச்சுனா அது எப்படி சார்? லக்கணத்துக்கு பாக்கியாதிபதி பஞ்சமாதிபதி தானே, சந்திரமங்கல யோகத்துல இருக்காருல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி எல்லாம் கிடையாது. நம்ம என்ன பாவம் நமக்கு என்ன தேவையோ அதன் பாவத்தை தொட்டு அதற்கு யோகர் யார் அவயோகர் யார், அது பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கா அப்படின்றது தான் விஷயம். அப்ப சனி ஒரு தனுசுல சனி சந்திரன் செவ்வாய் ஒண்ணு கூடி இருக்குன்னா அப்ப 2ஆம் இடத்தை கேள்வி, 2ஆம் இடத்துக்கு சனி 2ஆம் அதிபதி, அந்த 2ஆம் இடத்துக்கு ஒரு அவயோகத்தன்மை கொடுக்கக்கூடிய திரகங்கள் யார்? மகரமணிக்கு அவயோக திரகமே யாருன்னா சந்திரன் தான். அந்த மகரத்துக்கு பாலதாத்மின்னு சொல்லக்கூடியதே செவ்வாய் தான். அப்ப அந்த செவ்வாய் சனியும் சந்திரனும் ஒன்று கூட பெற்று இருக்கும் போது நிச்சயமா அந்த சனி அது கொடுக்கக்கூடிய பலனை இழந்து விடுவார். அது சனிக்கு அந்த சுக்கரன் 6, 8ல போய் நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்க, டோட்டலா 0 தான். இவர் சொந்த தொழில் பண்ணார், ஒரு வழி பாதை தான். பணம் போட்டதா தான் இருக்குமே தவிர ₹1 கூட ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அது லாபம் வருதுன்றத விட நஷ்டத்தை நோக்கி தான் போகும். ஸோ அப்போ ஒரு ஜாதக கட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்றது உங்க கட்டத்துல 10ஆம் இடம் வலிமையா இருக்கா, நடைமுறை தசாபுத்தி நல்லா இருக்கா அப்படின்றதெல்லாம் விட அடித்தளமா உங்க ஜாதகத்துல தனாதிபதி வலிமையா இருக்காரா, பணத்தை கொடுக்கக்கூடிய 1க்கு 2 மடங்கு 3 மடங்கு கொடுக்கக்கூடிய லாபஸ்தானம் நன்றாக இருக்கிறதா, 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் லக்னத்துக்கு 2ஆம் இடம். ஏன்னா 10ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம் தான் லக்னத்துக்கு 2, அந்த 2ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் தான் 10ஆம் இடம். ஸோ அப்போ இந்த 2ஆம் இடம் 10ஆம் இடம் நன்றாக இருக்கவே கோயிடம், இது 2 ஃபர்ஸ்ட் நல்லா இருக்கும். அடுத்தது லாபஸ்தானம் நல்லா இருக்கும். அப்போ லக்னாதிபதி வலிமை தேவையில்லையா? நிச்சயமா தேவை. நீங்க எந்த பாவத்துள் பாவம் நம்ம போனாலும் லக்னாதிபதி தான் ஃபர்ஸ்ட், அது எந்த சந்தேகமும் இல்லை. பட் லக்னாதிபதி மட்டுமே வளர்த்துட்டா எல்லாமே கிடைச்சிருமா? நிச்சயமா கிடையாது. ஸோ அப்போ இத்தனை யோகங்கள் இருந்தும் அந்த யோகங்கள் நமக்கு பயனளிக்குமா, அந்த யோகத்தை நம்ம முழுமையாக அனுபவிப்போமா அப்படின்னா அந்த இடத்துல லக்கணமும் அல்லது லக்கணமும் லக்கணாதிபதியும் வலிமையாக அப்படி இருந்தால்தான் உங்களுக்கு அந்த யோகத்தை முழுமையாக அனுபவிக்க முடியும். ஒரு கோட்டீஸ்வரர் யோகம் ஒரு 30 வயசுலேருந்து ஒரு 30 வருஷம், 30 வயசுலேருந்து 60 வயசுல இருந்தால் அது யோகம். 60 வயசுல தான் கோட்டீஸ்வரர் யோகமே ஸ்டார்ட் ஆகுதுன்னா அப்பயும் அது யோகம் தான், கோட்டீஸ்வரர் தான் நீங்க. ஆனா முழுமையாக அனுபவிக்க முடியாது. அப்போ மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹெல்த் இஷ்யூஸ் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் கைமா தான் சுத்திட்டு இருக்கீங்க. அது முழுமையாக நம்ம அனுபவிக்க முடியாது. ஸோ அந்த முழுமையாக அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல லக்னாதிபதி வலிமை தேவை. நான் இல்லைன்னா இந்த இடத்துல சொல்ல வரேன். பட் சொந்த தொழில் பண்ணோம் அப்படின்னா அது லக்னாதிபதி வலிமைன்றதை விட தனாதிபதி நல்லா இருக்கும். தனஸ்தானத்துக்கு பஞ்சமஸ்தானம் சொல்லக்கூடிய லக்னத்து 6ஆம் அதிபதி அந்த தனாதிபதியோட தொடர்புல இருக்கணும். அவர் நல்லா இருக்கணும்ன்றத விட தொடர்புல இருக்கணும். தனஸ்தானத்துக்கு பாக்கியாதிபதி லக்னத்துக்கு அவர் 10ஆம் அதிபதி, அந்த கிரகங்கள் தொடர்புல இருக்கும்.
இந்த மூன்றும் தொடர்பு பெற்ற லக்னத்துக்கு லாபஸ்தானம் வலுத்து நின்றால் நிச்சயம் இவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஈட்டி, நல்ல செல்வ செழிப்போட செல்வாக்கு செல்வம் தராத வாழக்கூடிய ஐஸ்வர்யம் நிச்சயம் கிட்டும். இது எப்ப கிட்டும்? அது நடைமுறையுள்ள தசாபுத்தி. நடைமுறை அந்த தசாபுத்தி வரும்போது நிச்சயமா நல்ல ஒரு உயர்வினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யம் கிடைக்கும். சரிங்களா? நாம் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.